அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களின் நல்லாட்சியில், மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் முயற்சியில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளின் நலன் காக்க பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அரசு பள்ளிகளில் போதிய உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் கிளாஸ் எனப்படும் கணினிமயமாக்கப்பட்ட வகுப்பறைகள் அனைத்து பள்ளிகளிலும் கொண்டுவரப்பட்டுள்ளது. குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளது. பல பள்ளிகளில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படுகின்றது. புத்தகங்கள், நோட்டுகள், காலணிகள், புத்தகப்பை, மிதிவண்டி என 12 வகையான பொருட்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றது. மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து கல்லூரி கல்வி தொடர்ந்தால் மாதம் 1000 வழங்கும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதவன் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து கல்லூரி கல்வி தொடர்ந்தால் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதவன் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றது. பசி ஒரு மாணவரின் கல்வியை பாதிக்க கூடாது என்பதற்காக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது. பசி ஒரு மாணவரின் கல்வியை பாதிக்க கூடாது என்பதற்காக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படுகின்றது. என்ன வளமில்லை இந்த திருநாட்டில் என்பது போல என்ன வளமில்லை நமது அரசு பள்ளியில். மாணவர்கள் படிப்பதற்கு தேவையான எல்லா வசதிகளும் அரசால் வழங்கப்படுகின்றது. நீங்கள் உங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிக்கு அனுப்பி வைத்தால் மட்டும் போதும். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகின்றது. இன்றே உங்கள் வீட்டில் அருகில் உள்ள அரசு பள்ளியில் உங்கள் குழந்தைகளை சேருங்கள். கல்வி ஒன்றே யாராலும் பறிக்க முடியாத சொத்து. அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம்.